ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 7ஓட ஃபுல் ஸ்பெக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ மால் இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ அது முன்னாடி லீக்ஸ் ஆன சில ஸ்பெக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவாக இருந்தீங்க அப்படின்னா இதே போல் வீடியோவை டெய்லி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அருகில் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். OnePlus 7. ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இல்லை இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ OnePlus 7ல் வந்து ஒரு பாப்பாப்பாய் வர செல்ஃபி கேமராவோட அதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வர எல்லா மாடலுமே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. செல்ஃபி வந்து பாப்பாப்பாய் வர மாதிரி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்பிளே சைஸ். ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 இன்ச்சு ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்னும் ஏன் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு காரணம் வரும். ஃபஸ்ட் ஒன் ஹைரண்ட் மாடல், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 3 கேமரா இருக்குது. ஸோ இப்போ வர எல்லா மாடலுமே 3 கேமரா வர்றது வந்து ஒரு ஃபேஷன் ப்ளஸ் ஒரு கேமராக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணமும் ஆகிப்போச்சு. ஸோ ஒரு ஃபிக்சல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைலோட ஃபிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதில் பிபி பார்த்தீங்க அப்படின்னா 396 பிபி கொடுத்துருக்காங்க. கொல்லா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 6ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில மால் இன்னும் வெர்ஷன் 3 விட்டு தாண்டாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஷன் 6ல் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ உங்களுக்கு சப்ரான் வந்து ஓப்போவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வெர்ஷன்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட இவங்களுக்கு கொடுக்குறதுல ஒரு எந்தவித மாற்றமோ ஒரு எந்தவித தயக்கம் இருக்காது அப்படின்னு என்னோட ஃபீலிங். ஸோ உங்களுடைய மாற்றுக்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 32 MP கேமரா செல்ஃபி கேமரா வந்து அதாவது ஃப்ரண்ட் சைடு பாப்பாப்பாய் வர்ற மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஓப்போ F11 Pro அதே மாதிரி விவோவில் V15 Pro இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து முன்னாடி பாப்பாப்பாய் வரும். ஸோ அதை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 32 MP கேமரா செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் அப்பச்சர் வழி அப்படின்னு பார்க்குறப்ப 2.0 அப்பச்சர் வழி இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அந்தந்த என்னென்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 MP கேமரா, அதுக்காக ஒரு 20 MP கேமரா, அதுக்காக ஒரு 5 MP கேமரா. ஸோ 48 MP கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா. ஒரு அப்பச்சர் வழி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1.7 அப்பச்சர் வழி கொடுக்குறாங்க. ஸோ அதில் கேமரா கிளாரிட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 20 MP பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைட் ஆங்கிள். ஸோ வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கொடுக்குறாங்க. ஸோ அது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் அப்பச்சர் வழி பார்க்குறப்ப 2.0 அப்பச்சர் வழி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் எஃபெக்ட் எடுக்கிறது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ளர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 MP கேமரா கொடுக்குறதால ஸோ அதில் அப்பச்சர் வழி என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா 2.2 அப்பச்சர் வழி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு AMOLED டிஸ்பிளேல ஸோ இந்த அப்பச்சர் வழியோட இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவரை OnePlusல கேமரா யாருமே குறை சொன்னது கிடையாது. ஸோ அதிகமாக கேமரா இம்ப்ளிமெண்ட் அது அதிகமாக கேமராவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சிப்செட் வந்து குவாண்டம் ஸ்னாப்டிராகன் 855 கொடுக்குறாங்க. ஸோ அந்த 855 பார்க்குறப்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும், பெட்டராக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் Adreno 640 கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் 640க்கும் ஸ்னாப்டிராகனுக்கு ஓகேவா கரெக்டாக நான் ஓகே தான் சொல்லுவேன். ஸோ ஆண்ட்ராய்டு பையில் இயங்குது, 9.0 பையில் இயங்குது. ஸோ அதனால் கட்டாயம் பெட்டராக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ அதிகம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஆக்டா-கோர் 2.8 GHz கொடுக்குறாங்க. ஸோ இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேமில் கொடுக்குறாங்க. 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது டெடிகேட் ஸ்லாட் கிடையாது, ஹைப்ரிட் ஸ்லாட். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹேரன் மால்லாம் வந்து ஹைப்ரிட்லாம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெமரி அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதால இதில் வந்து மெமரிக்காக தனியாக ஸ்லாட் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இதோட பேட்டரி சைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4150 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்குறாங்க. டைப் சி போட்டு. ஸோ டைப் சி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதுவரை OnePlus வந்து எல்லாமே டைப் சி தான். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபுல் ஒரு டெக்னாலஜி ஒரு என்ன சொல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்த எல்லா மாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4G சப்போர்ட் தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட் இருக்குது. ரொம்ப மால் 5G சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவில் 5G நான் லான்ச் பண்ணாட்டா கூட ஸோ 5G சப்போர்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கலர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர். ஸோ இது மாதிரி 3 கலர் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கலர் வைஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் யாருக்கும் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 50,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான். ஸோ மாடல் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக என்ன ப்ரைஸ் அப்படின்றத நம்ம சேனல் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்டில் சோசியல் வெப்சைட்டில். ஸோ அதை ஃபாலோ பண்ண வச்சாதுங்க இந்த லிங்க் இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸ் மற்றும் கரெக்டான ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிடைச்ச லீக்ஸை வச்சு தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்